புட்டினுக்கு எதிராக மேற்குலக நாடுகள் திரும்புவாங்க அப்படிங்கிறது தானே எல்லாருடைய எதிர்பார்ப்பு. ஆனால் திடீர்னு அப்படியே உல்டாவாக மாறி ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக யூகேயில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் திரும்பி யூ ஆர் நாட் வெல்கம் ட்ரம்ப், ப்ளீஸ் கோ அமெரிக்கா அப்படிங்கிற அந்த டேகுடன் நிறைய பேர் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக ப்ரொட்டஸ்ட் நடத்தினா எப்படி இருக்கும்? நம்ம ஊரில் அரசியல் தலைவர்கள் இருப்பாங்க. ஆளும் கட்சியாக இருக்கும்போது வெள்ளை கொடை, எதிர்கட்சியாக இருக்கும்போது கருப்பு கொடை. இது அரசியல். ஆனால் உலக அரசியலையும் அதே மாதிரி தான். யூகேக்கு ஆதரவாக தானப்பா ட்ரம்ப் யூகேக்குள்ளே நுழைந்தார், அவருக்கு எதிராக இப்படி ப்ரொட்டஸ்ட் பண்ணுறீங்களே அப்படிங்கிற கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி அந்த மனுஷனை ரெட் கார்பெட்டு போட்டு வரவேற்றீர்களா நீங்கள்? இல்லையே யூகே. ஏன் உங்களுக்கு இந்த ஓர வஞ்சகம்? மேக்ரோன் அவர்களுக்கு, பிரான்ஸினுடைய அதிபர் மேக்ரோன் அவர்களுக்கு நீங்கள் ரெட் கார்பெட்டு போட்டிங்களே, எங்கள் தலைவன் ட்ரம்ப் அவர்களுக்கு நீங்கள் ஏன் ரெட் கார்பெட்டு போடலை? ஏன்னா சூழ்நிலை சரியில்லைப்பா. யூகே மக்கள் கொடுமையாக கொந்தளிச்சு போயிருக்காங்க. டாரிஃப்னு சொல்கிறாரு, திடீர்னு பார்த்தா யூகே தான் உக்ரைனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. எங்களுக்கு இதெல்லாம் ஒத்து வராது பார்த்துக்கோங்க. யூகே அமெரிக்காவினுடைய பிரச்சனை ஒரு ஓரமாக நடந்துட்டு இருக்கும்போது ஐரோப்பிய ஒன்றியம் சீனாவை குறுன்னு பார்த்துட்ருக்காங்க. ஏன்பா இப்படி பார்க்குற அப்படின்னு கேட்டால் எனக்கு வேறு வழி தெரியல சீனா, ட்ரம்ப் அவர்கள் என் பின்னாடி இருந்து குத்திக்கிட்டே இருக்கார், அதனால் உனக்கு எதிராக நாங்கள் பொருளாதார தடை போடலாமா, உன் நாட்டில் இருந்து வரக்கூடிய நிறுவனங்களுக்கு தடை விதிக்கலாமா, உன்னுடைய பொருளை இங்கே வரவிடாமல் தடுக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கோம். என்னை மன்னிச்சிருச்சீனா அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு கேள்வியை கேட்டுச்சு பாருங்கள். இதெல்லாம் நடந்துட்டுருக்கிற இந்த நேரத்தில் ரஷ்யாவினுடைய படை சும்மா விறுவிறுன்னு முன்னேறி போச்சு அப்படிங்கிற ஒரு தகவலை ரஷ்யாவும் சொல்லியிருக்காங்க, உக்ரைனும் சொல்லியிருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? லண்டன் ப்ரொட்டஸ்ட். ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக லண்டன் ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறது பெரிய அளவில் பேசப்பட்டு வருது. சொல்லப்போனால் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்களுக்கு எதிராக ஒரு குழு வரும் அப்படின்னு நினச்ச நேரத்தில் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிரான குழுக்கள் பெரும் போராட்டம் அப்படிங்கிறது வெடிப்பதை அமெரிக்காவும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காது. யூகேக்கு இதனால் பதிலடியை ட்ரம்ப் அவர்கள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சரியான வரவேற்பு கிடையாது, ப்ரொட்டஸ்ட் வேறு நடந்துகிட்ருக்கு. ஸ்டார்மர் அவர்கள் இப்போ ஒரு டீல் வேறு சம்மதித்திருக்கிறார். 46 பில்லியன் பார்த்துக்கோங்க. 46 பில்லியன் அப்படின்னு சொல்லும்போது யூகே மற்றும் யூஎஸ் அவங்களுடைய டெக் நிறுவனங்களுடைய டீல். இன்னொரு டீல் இருக்குது பார்த்துக்கோங்க, அது வந்து நியூக்ளியர் ஃபியூல் அப்படிங்கிறத பற்றியான டீல். இந்த 2 டீலும் ரொம்ப சாமர்த்தியமான டீலாக பார்க்கப்படுது. அமெரிக்காவுக்கும் இதனால் லாபம், யூகேக்கு இதனால் நஷ்டம் இல்லாத ஓரளவுக்கான ஒரு டீல். இந்த டீலை ஏன் இப்போ யூகே செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அவங்க செய்கிறதுக்கான காரணம் அப்படி இல்லைனா அதிகமான டாரிஃபை விதிப்பேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய மிரட்டல். இந்த மிரட்டலுக்கு பயந்து விட்டது யூகே அப்படிங்கிறத விட இந்த மிரட்டலுக்கு வேறு வழியே இல்லாமல் ஒத்துக்கொண்டது யூகே அப்படிங்கிறது தான். ஸோ யூகேனுடைய இந்த ஒரு கணக்கு அரசியல் பிழையாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா யூகேல பெரிய ஒரு போராட்டம்லாம் நடந்துச்சு 2 தினங்களுக்கு முன்னாடி. அங்கே வந்து யுனைட் த கிங்டம் அப்படிங்கிறது அந்த போராட்டத்தினுடைய பெயர். அங்கே இருக்கக்கூடிய இமிக்ரேஷன்ஸ் எல்லாருமே வெளிநாடுகள்லேருந்து வந்தவங்க, மைக்ரேட் ஆகி வந்தவங்க. பட் அவங்க யூகேயில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பை பறிக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு பெரும் குற்றச்சாட்டுடன் ஃபார் ரைட் குரூப் அப்படிங்கிறது ஒரு ரேலியை ரெடி பண்ணாங்க. அந்த ரேலியில் ஒரு கலவரம் வெடிக்குது. அதில் ஒரு 23 பேர் காயமடைகிறாங்க. 14லேருந்து 20 நபர்கள் அரெஸ்ட் செய்யப்படுகிறார்கள். இது எல்லாம் யூகேயில் நடக்கக்கூடிய மிக காரசாரமான சம்பவங்களாக பார்க்கப்படுகின்றன. இந்த நேரம் நேரடியாக புட்டின் அவர்கள்ட்ட வந்துக்கிட்டு ஐரோப்பிய ஒன்றியம் வாலாட்டாமல் இருப்பதற்கு என்ன செய்யணும்? ஓகே, சமாதானமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லணும். ஆனால் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் புட்டின் அவர்களுடைய ரஷ்யாவினுடைய ஃபியூலை வாங்காமல் எப்போது தவிர்க்கிறார்களோ அப்போது தான் நான் பொருளாதார தடையை போடுவேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சொன்னதுனால நேட்டோ நாடுகள் ஒவ்வொரு நாடுகள்கிட்ட அங்கே இருக்கக்கூடிய செய்தி ஊடகங்கள், சார் நாம் எப்போ ஆயிலை கேஸை வாங்குறது நிப்பாட்ட போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சில நாடுகள் எப்படி பதில் சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்டர்னேட்டிவாக ரூட் ஏதாவது வந்த பிறகு நம்ம என்ன செஞ்சிடலாம், ரஷ்யாவினுடைய கேஸ்லாம் வாங்குறத நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்டர்னேட்டிவ் ரூட் எப்போது வரும் அப்படிங்கிற கேள்விக்கு ரஷ்யாவினுடைய ஆயிலை கேஸை நம்ம என்றைக்கு நிப்பாட்டுறோமோ அன்றைக்கி தான் ஆல்டர்னேட்டிவ் ரூட் அப்படிங்கிறது உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேய், வடிவேலு காமெடி எதுவும் நீங்கள் பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, திடீர்னு பார்த்தா போலந்தினுடைய ஏர் ஸ்பேஸில் ரஷ்யாவினுடைய ட்ரோன் போயிருச்சு, பறந்துருச்சு, நாங்கள் அடித்து துவம்சம் பண்ணிட்டோம், வீழ்த்தி விட்டோம் அப்படின்னு சொன்னாங்களே. அதே போலந்து இப்போது ஒரு முடிவு எடுத்திருக்காங்களாம். அந்த முடிவு என்ன அப்படின்னு கேட்டால் நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. நாங்கள் நியூக்ளியருக்கு திரும்ப போகிறோம், நியூக்ளியர் எனர்ஜிக்கு திரும்ப போகிறோம், அணு ஆயுதங்கள் அணு வைத்து அணுசக்தி மின்சாரம் எல்லாமே நாங்கள் தயாரிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை போலந்து அரசாங்கம் இன்று வெளியிட்டிருக்கிறது.
அப்படின்னா நீங்கள் நியூக்ளியர் எனர்ஜிக்கு திரும்புகிறீர்கள் என்றால் நிறைய ரிசர்ச் செய்ய வேண்டியிருக்கும், நியூக்ளியர் ஃபியூல் உங்களுக்கு தேவைப்படும். இதெல்லாம் யார் தருவாங்க? இருக்கவே இருக்குது எங்கள் அண்ணன் அமெரிக்கா. இன்னும் நிறைய நாடுகள் எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ போலந்து கோ நியூக்ளியர் அப்படிங்கிற ஒரு டேக் இன்றைக்கி வைரல். போலந்து மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட நாடுகள் ரஷ்யாவினுடைய ட்ரோன் எங்கள் நாட்டுக்குள்ளேயும் வந்துடும் சொல்லி பயந்துட்டு இருக்காங்களே. இதுக்கெல்லாம் ரஷ்யா அவங்களுடைய ட்ரோனை அட்டாக் பண்ணதான் காரணமானு கேட்டால் இல்லை, இதெல்லாமே ஒரு ஃபால்ஸ் ஃப்ளாக் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி ரஷ்யா அவங்களுடைய கருத்தை சொல்கிறாங்க. தேவையில்லாத ஒரு பிரச்சனையை நாங்கள் ஏன் வரவேற்க வேண்டும்? இப்போதைக்கு அமைதி திரும்புவதற்கு உக்ரைன்கிட்ட அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அமெரிக்காவால் கூட முடியலை. சொல்லப்போனால் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு சுத்தமாக அது பிடிக்காமல் இருக்குது அப்படிங்கிற தகவலையும் இன்றைக்கி ரஷ்யா வெளியிட்டிருக்கிறார்கள். ரஷ்யாவினுடைய இந்த செய்தி வெளியீட்டுக்கு கொஞ்சம் பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறத நான் பார்த்தேன்னா, திடீர்னு பார்த்தா எல்லா டைரக்ஷன்லையும் எங்கெல்லாம் ரஷ்யாவினுடைய படைகள் இருக்கோ எல்லா டைரக்ஷன்லையும் இன்றைக்கி ரஷ்யாவினுடைய படை முன்னேறி இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஒரு டைரக்ஷனில் முன்னேறுவாங்க, 2 டைரக்ஷனில் முன்னேறுவாங்க, 3 டைரக்ஷனில் முன்னேறுவாங்க அப்படின்னு பார்த்தா எந்தெந்த பக்கம் ஃப்ரண்ட் லைன் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறத ரொம்ப செம்மையாக செஞ்சுருக்காங்களாம் ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்கள். наступает практически на всех направлениях. ஸோ ரஷ்யா இந்த அளவுக்கு ஃப்ரண்ட்லைன் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறத செய்கிறதற்கு கண்டிப்பாக துரிதமான சில நடவடிக்கையும் ஷார்ப்பான முடிவுகளும் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. புட்டின் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ கன்ஃபியூஷன் எதுவுமே கிடையாது. யுத்தம் நடந்துக்கிட்டே தான் இருக்க போகுது, பேச்சுவார்த்தை ஒரு ஓரமாக நடந்துகிட்ருக்கு, நம்ம முதுகில் குத்துறதுக்கு சில நாடுகள் தயாராக இருக்காங்க. நாம் என்ன செய்யணும்? நமக்கான இடத்தை பிடிக்க வேண்டும், நமக்கான இயற்கை வளங்கள் உக்ரைனில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்க வேண்டும். நம்ம மக்கள் அங்கே என்ன செய்ய போகிறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான சிலபஸை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம், ரஷ்யாவினுடைய வரலாறு எப்படி சொல்லிக் கொடுக்க போகிறோம், இதை தான் இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர உக்ரைன் மாதிரி இன்றைக்கி கூட உக்ரைன் 2.6 பில்லியன் யூரோ எனக்கு தா அப்படின்னு சொல்லி அமெரிக்காட்ட கேட்டு நிற்கிறாங்க. அமெரிக்கா சொல்கிறாங்க, நான் ஏன் உனக்கு காசு தரணும்? வேறு வழி இல்லை, என்கிட்ட காசு இல்லை, என்கிட்ட பணம் இல்லாததுனால என்னால் ஆயுதம் வாங்க முடியலை. ஆயுதம் நிறைய உனக்கு கொடுத்தாச்சுடா, ஆனால் ஊழல் உன் நாட்டில் பெருச்சாளி மாதிரிகள் நிறைய பேர் இருக்காங்களே, ஏகப்பட்ட ஊழல்வாதிகள் இருக்காங்களே, அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டால் எஸ், அவங்கள பற்றியான விசாரணை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி உக்ரைன் அவங்களுடைய செய்தியை அமெரிக்க ஊடகத்துக்கு பதிலாக கொடுத்திருக்கிறது. ஏன்னா அமெரிக்கா மட்டும் கிடையாதுங்க உக்ரைனுக்கு உதவக்கூடிய நாடுகள், கிட்டத்தட்ட 45-50 நாடுகள் இருக்காங்க உக்ரைன் கான்டாக்ட் குரூப் அப்படின்னு சொல்லி. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சாப்பிட்றாங்களோ இல்லையோ, உக்ரைன் நாட்டு மக்கள் சாகாமல் இருப்பதற்கு ஆயுதங்களை குவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற அந்த மனநிலைமையில் தான் பல நாடுகள் இருக்காங்க. நேற்று ஜெர்மனி த எண்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு வீடியோவை நம்ம பார்த்தோம். அந்த வீடியோவை பார்த்த நிறைய பேர் ஜெர்மனி இப்படி பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்து வருகிறது அப்படின்னு சொல்கிற விக்கி, ஆனால் உக்ரைனுக்கான உதவிகளை அள்ளி தெளித்து வருகிறதே அப்படின்னு கேட்டால் இப்படித்தான் பல அரசியல் தலைவர்களுடைய மனநிலைமை இருக்குது. நாம் செத்தாலும் பரவாயில்லை, நம்ம மக்கள் அங்கே என்ன அல்லோல்பட்டாலும் பரவாயில்லை, ஆனால் உக்ரைனில் நம்ம எப்படியாவது ரஷ்யாவை தோற்கடிக்க வச்சிட வேணும், உக்ரைனை ஜெயிக்க வச்சிடணும் இப்படின்னு சொல்லி பல பேர் அவங்களுடைய கனவுகளிலும் சரி நிஜத்திலும் சரி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக ரஷ்யாவினுடைய ஸ்டார்லிங்குக்கு ஒரு செம்மையான காம்படிஷன் அப்படிங்கிறது உருவாக்கிட்டு இருக்காங்க என்கிற செய்தி தான். ஸ்டார்லிங்கை பொறுத்த வரைக்கும் உக்ரைனுக்கு பெரிய அளவில் உதவின ஒரு நெட்வொர்க் சிஸ்டம் அப்படிங்கிறது ஸ்டார்லிங் தான். ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்குது, ஏகப்பட்ட இராணுவ வீரர்கள் முன்னேறி வருகிறார்கள் உக்ரைனுடைய இராணுவ வீரர்கள். ஆனால் இன்டர்நெட் இல்லாமல் அவங்களால சரியான ஒரு தாக்குதலை நடத்த முடியாது. அப்போ இதற்கு நேரடியாக உதவியது யார் அப்படின்னு பார்த்தா எலன் மஸ்க் அவர்களுடைய அந்த ஸ்டார்லிங் தான். உடனடியாக அவங்களுக்கு ஸ்டார்லிங் டெர்மினல்ஸ் எல்லாமே கொடுக்கப்படுகிறது. நிறைய அவங்களுடைய அட்டாக் எல்லாமே அந்த மாதிரியான கான்சன்ட்ரேட்டராக ரொம்ப பர்டிகுலராக பெக்யூலராக ஒரு இடத்துல செய்ய வேண்டியது எல்லாத்தையுமே ஸ்டார்லிங் உதவியுடன் செய்தார்கள். ஆனால் இப்போது ரஷ்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்களும் ஸ்டார்லிங்குக்கு இணையான அதை விட அதிகமான சூப்பரான ஒரு சிஸ்டத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். செக்டார் பியூரோ 1440 அப்படிங்கிறது இதுக்கு பின்னாடி உழைத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக சாப்பாடு 2025. இந்த ஜபார் 2025 அப்படின்னு சொல்லும்போது ரஷ்யா மற்றும் பெலரஸினுடைய கூட்டு இராணுவ பயிற்சி தான். இன்றுடன் அந்த இராணுவ பயிற்சி முடிவடைந்ததாகவும் கிட்டத்தட்ட 55 நாடுகளை சார்ந்தவர்கள் இந்த ஜபார்டு 2025 கடைசி ஈவெண்ட்டில் வந்து கலந்து கொண்டார்கள் அப்படின்னும் 100 மிலிட்ரி அண்ட் டிப்ளமேட்டிக் கோர்ப்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அண்ட் ஃபாரின் கெஸ்ட் ஃப்ரம் 55 கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படியா ரஷ்யாவை எல்லாரும் ஒதுக்கி வைங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரஷ்யா பெலரஸினுடைய கூட்டு இராணுவ பயிற்சியினுடைய கடைசி தினத்தை பார்ப்பதற்காகவும் அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காகவும் 55 நாடுகளை சார்ந்தவங்க இருந்தாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி அஃபிஷியலாக ரஷ்யா வெளியிட்டிருக்கிறார்கள். இது ரஷ்யாவினுடைய கெத்து அப்படின்னு சொல்லலை, பட் பிற நாடுகள் ரஷ்யாவை ரொம்ப குறைவாக மதிப்பு போட்டுட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு தாட் நமக்குள்ளே உருவாகுது. டிஃபென்ஸ் என்டர்பிரைசஸ் இருப்பாங்கள்ல உக்ரைனுக்குள்ளே, அந்த டிஃபென்ஸ் என்டர்பிரைசஸ்க்கான டேட்டாஸ் அவங்கள பற்றியான செய்திகள் வெளியாகுவது அப்படிங்கிறது
இனி தடுக்கப்படும். உக்ரைனுடைய லேட்டஸ்ட் அறிவிப்பு. ஏன்னா இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் வெளியில் போகிறதுனால எங்ககிட்ட ஆயுதம் இருக்கா, எங்ககிட்ட அடுத்ததாக என்ன ப்ராஜெக்டை நாங்கள் இனிஷியேட் பண்ணியிருக்கோம், எங்ககிட்ட வேறு ஏதாவது குறைபாடுகள் இருக்கா, இது எல்லாத்தையுமே ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான செய்திகள் இனிமேல் உக்ரைனை விட்டு வெளியில் போகாது அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை புதுசாக கொண்டு வந்திருக்காரு ஜெலன்ஸ்கி அவர்கள். அடுத்ததாக ஐரோப்பிய ஒன்றியம் தான். இப்போ ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு கண்டிப்பாக ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை போடுறதுக்கு ட்ரம்ப் அவர்கள் தயாராக இருக்கார். இன்றைக்கி சீனா என்ன செஞ்சிட்டாங்கன்னா, என்விடியா அவங்களுடைய சிப்செட்டை சீனாவினுடைய எந்த நிறுவனமும் பயன்படுத்தக்கூடாது, அப்படி பயன்படுத்தினீங்கன்னா அந்த நிறுவனத்தை வாழ்நாள் முழுவதுமாக தடைப்படுத்தி விடுவோம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுத்துட்டாங்க. சீனா இப்படி ஒரு கேமை விளையாடும்போது ஐரோப்பிய ஒன்றியம் வழியாக சீனாவுக்கு ஒரு செக் வைப்பதற்கு ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணார்ல, அதற்கு ஐரோப்பிய ஒன்றியம் சம்மதம் தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. எஸ், ஐரோப்பிய ஒன்றியம் சீனாவின் மீது பொருளாதார தடை போடுவதற்கான டிஸ்கஷனில் ஈடுபட்டு இருக்காங்களாம். அதுக்கான லேட்டஸ்ட் அப்டேட் வரும்போது அதையும் வியூகத்தில் நாம் பார்த்துடலாம். நிறைய செய்திகள், நிறைய அப் டு டேட்டான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். நண்பர்கள் கண்டிப்பாக இதே மாதிரியான செய்திகளுக்காக காத்து கொண்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.